என்ன ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுறோம். இல்லை உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 2-3 டேஸாக வீடியோவே நான் போடலை. எதனால் நான் வீடியோ போடலைங்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ வரைக்குமே 2 நாளாகவே தொடர்ந்து எனக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன் இல்லையா, ஃபேஸ்புக்லேயும் போட்டிருந்தேன். ஸோ 2-3 நாளைக்கு வந்து வீடியோ வராதுன்னு அப்போவே வந்து நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஒரு சிலருக்கு தான் என்னால் ரிப்ளை கொடுக்க முடிஞ்சது. நான் வந்து மொபைலே எடுக்கலை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 நாளாகவே நான் மொபைலே எடுக்கலை. அதனால தான் நான் சரியாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலை. ஃபேஸ்புக் மெம்பர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சாரி, என்கிட்ட மெசேஜர் இல்லை, அதனால் அதுலேயும் என்னால் ரிப்ளை கொடுக்க முடியலை. கண்டிப்பாக வந்து நான் கூடிய சீக்கிரம் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஏன் பண்ணல அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதை நான் கூடிய சீக்கிரம் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணால் நான் ரிப்ளை வந்து கொடுக்குறேன். இப்போது வந்து நான் கிளம்பிட்டேன். பட் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து என்னென்னா, நமக்காக நிறைய பேர் வந்து பேசும்போது அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கணும்ல, அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக நான் எடுக்க மாட்டேன், இன்றைக்கும் அப்படியே விட்டுருப்பேன். என்ன அப்படின்னா, இந்த வீடு வந்து ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம குடியிருக்கோம் இல்லையா, இது வந்து ரெண்டலுக்கு தான் இருக்கேன். இதை வந்து இடிக்கணும், இடித்து நாங்கள் வேறு கட்டுறோம், நீங்கள் வந்து வேறு ஹவுஸ் வந்து பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்னென்னா, இங்கேருந்து போகிறதுக்கே மனசு இல்லை. ஆக்சுவலாக இங்கே குடி வந்து ஒரு 1.25 வருஷம்தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். போன வருஷம் மேலே தான் இங்கே வந்து நான் வந்திருந்தேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் ரீல்ஸ் கூட எடுக்கவே ஆரம்பித்தேன். இங்கேருந்து போகிறதுக்கு நானே என்ன நினச்சேன்னா, இங்கேருந்து போகும்போது கண்டிப்பாக வந்து நம்ம சொந்த வீட்டுக்கு தான் போகணும், இனி வந்து வீடு மாற்றக்கூடாது, அந்த மாதிரி வந்து நினச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா, நிறையா வந்து நான் வந்து வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம போகக்கூடாது, நம்ம வந்து போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து வீடு கட்டி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இருந்தேன். அப்புறம் வீடு வந்து வேறு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பொள்ளாச்சி ஏரியாவில் இருக்கிறவங்க கிட்ட கூட நான் மெசேஜ் எல்லாம் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் வீடு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, அவங்களும் எனக்கு ரிப்ளை எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் நான் வந்துட்டு இப்போது வேறு பக்கம் பார்த்துட்டு ஓகே கூட பண்ணி தான் இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து கூப்பிட்டாங்க, அதான் போயிட்டேன். அதனால் வேறு பக்கம் பார்த்துருந்தேன். பட் ஆனால் இப்போ வந்து நாங்கள் போகலை. என்ன சொன்னாங்கன்னா, நேற்று எனக்கு கூப்பிட்ருந்தாங்க, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வந்து நீங்கள் இருங்க, போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நாங்கள் போகலை. ஸோ நான் கிளம்புறதுக்காக தான் பார்த்திங்கன்னா, நான் பாக்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ பாக்ஸு எல்லாமே வந்து, அப்புறம் திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பேக் பண்ணுறதுக்காக நிறைய வந்து இது பண்ணிட்டு, வீடே எதுவும் என்ன சொல்கிறது, வீடே வந்து ரொம்ப கஜ 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 கஜன்னு இருந்தது. எல்லாம் க்ளீனிங் ஒர்க்கு அது இது எதுவுமே நீட்டாகவே இல்லை. ஸோ அதனால தான் நான் வீடியோவுமே எடுக்க முடியலை. ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம எப்படி அப்புறம் மைண்டே கொஞ்சம் வந்து சரியில்லை, என்ன பண்ணுறதுனே தெரியலை. அதனால் வந்துட்டு எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து வரல. நான் வந்து சும்மா டைம் இருக்கும்போது தான் வீடியோ எடுக்கணும் தவிர, வீடியோ எடுக்கிறதுக்காகவே வந்து கிளம்புறது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து ரீல்ஸில் பார்க்குறதுனால நீங்கள் வந்து ஜாலியாக தானே இருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராப்ளங்கிறது வந்து யாருக்குமே இல்லாமல் வந்து லைஃப் வந்து கண்டிப்பாக இருக்காது. எல்லாத்துக்குமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க லைஃப்பில் சிரித்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லாருமே சிரித்து தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் எல்லாருமே இருக்கும். நான் மட்டும் கிடையாது, நீங்களுமே அப்படி தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பசங்களாம் பெருசாகிறதுக்குள்ளார இப்போவே வீடு கட்டிட்டா தான் அவங்கள படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற தாட்டில் தான் வந்துட்டு இப்போ அதை பற்றி யோசிக்கிறோமோ தவிர,
வேறு எந்த ஒரு தாட்டும் வந்து கிடையாது. நமக்கு இருக்கிற அளவுக்கு அது குடிசை வீடாக இருந்தாலும் இருக்கிற அளவுக்கு இருக்கணும். இருந்தால் அதுவே போதுமானதாக தான் இருக்கும். நாங்களாம் வந்து சம்பாதிச்சு கட்டணுங்கிறது எங்கள் 2 பேர்த்தோட ஆசை. அதனால தான் அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதை ஏன் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னா, சாரி, அது 2-3 நாளாக சரியாக வயசில் உடம்பு வேற கொஞ்சம் சரியில்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதனால ஒரு மாதிரியாக இருக்கேன். மற்றபடி எதுவும் இல்லை. அப்புறம் வீட்டில் ரிலேட்டிவாக ஃபுல்லாக இருந்தாங்க. 2 நாளாகவே கொஞ்சம் வேலையாக இருந்தது. அதனால தான் எனக்கு எதுவுமே எனக்கு என்னென்னா எல்லாத்தையும் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கல. இப்போ ஏன் நான் வந்து இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே என் மேலே அக்கறையாக கேட்குறீங்க. இப்போது கிண்டலாக கேட்குறவங்களுக்கோ கேலியாக கேட்குறவங்களுக்கோ வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிற அவசியமே வந்து நமக்கு இருக்காது. அதான் அக்கறையாக வந்து கேட்குறவங்க கிட்ட வந்து நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. அதனால தான் வந்து நான் வந்து சரி வீடியோவாக வந்து கொடுக்கலாம், அப்போ வந்து என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்களே. இப்போ என்னென்னா, நீங்கள் தான் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க. அதனால உங்ககிட்ட வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு தவிர வேறு எதுவும் இல்லை. ஃபேமிலிக்கிட்ட வந்து எல்லாமே ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து யூடியூப்க்குன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது எமோஷ்னலாக வந்து எந்த ஒரு வீடியோவும் போடக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் மட்டும்தான் நான் வந்து வீடியோவே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்குமே என்னோடய வீடியோஸில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ ஜாப் கண்டென்ட்டாக கொஞ்ச நாள் போட்டுட்டு இருந்தேன். மற்றபடி விலாக் மட்டும்தான். மற்றபடி நான் ஹாப்பினஸ்ஸாக இருக்கிற மூமெண்ட்டை மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஹாப்பியாக இல்லாத நேரத்தை வந்து நான் வந்து ஒரு நாளும் எடுத்ததே கிடையாது. எப்போவுமே இப்போன்னு இல்லை, எப்போவுமே எடுக்கவும் கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் என்னென்னா, இப்போ வந்து தொடர்ந்து வர மெசேஜுக்கு வந்து என்னால் ரிப்ளை கொடுக்க முடியாத ஒரே காரணத்தினால தான் வந்து இது வந்து நம்ம எடுக்கிறோம். மற்றபடி யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். இனிமேல் வந்து இந்த மாதிரி வந்து நான் எதையும் ஒரு ஃபீலிங்காக வந்து எடுத்து போட மாட்டேன். ஏன் அப்படின்னா, அது வந்து நம்ம மட்டும் இல்லாமல் நானே வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரியுமா, ஒரு சில வீடியோஸ் வந்து பார்க்கும்போது அவங்க ஃபீல் பண்ணி அழுகும்போது எனக்கே அழுக வந்துடும். ஏன் அப்படின்னா, ரொம்ப எமோஷ்னல் டைப்புங்கிறதுனால யாராவது திட்டா கூட அதை வந்து தாங்கிக்க முடியாத ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்காக வந்து நான் இருப்பேன். அது யாராக இருந்தாலும் சரி, வீட்லையாக இருந்தாலும் சரி, வெளியவாக இருந்தாலும் சரி, நம்மளை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இப்போ மட்டும் ஓடாது. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி என்னை பேசினவங்களை கூட இப்போ வரைக்கும் நான் வந்து நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். சாரி. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வந்து எப்போவுமே என்னால் வந்து மறக்க முடியாது. அது வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது என்னென்னா, நம்மளோட மனசு அந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கிறனால அப்படி இருக்குது. அதனால் வந்து எமோஷ்னலுங்கிறத வந்து நான் மறைச்சிடுவேன். ஒருவேளை எமோஷ்னலாக இருக்குன்னா நான் வீடியோவே எடுக்க மாட்டேன், அப்படி விட்டுருவேன். என்னோடய வீடியோவில் யூடியூப்லேயும் சரி, யூடியூப்பில் வந்து அதிகமாக வரவே வராது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நான் யூடியூப்க்கு எடுக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். எப்போவாவது தோணுச்சுன்னா எடுப்பேன், அதோட சரி. ஆனால் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து இந்த 5 மாதமாக விடாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வந்து நான் வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன். அது வந்து எதுக்காக போட்டேன் அப்படின்னா, யூடியூப்க்கு வந்து ஸோ நிறைய பேர் வேணும். யூடியூப்பில் வந்து இன்கம் வந்தனால நிறைய பேர் வந்து நமக்கு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேன். மற்றபடி இதை வச்சு பெருசாக சம்பாதிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இதனால நிறையா ஃபேமிலி கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா ஃபேமிலிங்கிறது வந்து ஈஸியாக யாருக்குமே கிடைக்காது அப்படி. ஸோ கொஞ்சம் பேருனாலும் நமக்காக வந்து இருக்காங்க அப்படிங்கிற வந்து ஒரு ஹாப்பினஸ்க்காக மட்டும்தான். ஸோ நீங்களாம் இருக்கீங்க, நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. இதில் என்ன ஹாப்பினஸ் இருக்குன்னா, நம்ம வந்து பக்கத்துலேருந்து பார்த்ததில்ல, பட் ஆனால் அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்னு ஒரு சிலர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அக்கா உங்களுக்கு பிடிக்கும், எங்கள் பாப்பா வந்து உங்கள் வீடியோ உங்கள் பாப்பா ஆடுறது பார்த்துட்டு அவ்வளோ ஆடுவான்னு என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து போதும். அதுக்கு மேலே பெருசாக ஆசைப்படுறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. போதும், நம்ம ஹாப்பி மூமெண்ட்டை வந்து நம்ம ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான்.
ஸோ இப்போ வந்து இங்கே இருக்க சொல்லிட்டாங்க. நான் எதோ பேசி அப்படியே போயிட்டே இருக்கேன். இப்போ வந்து இங்கே இருக்க சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணலைங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். நான் வந்து இன்றைக்கி பால் காய்ச்சறேன்னு சொல்லியிருந்தேன். திங்கக்கிழமை இன்றைக்கி பௌர்ணமி நல்ல நாள் நான் பால் காய்ச்சறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் நான் வந்து இன்றைக்கி ஷிஃப்ட் பண்ணல. அதனால் நான் இங்கே தான் கொஞ்ச நாளைக்கு இன்னும் இருக்க போகிறேன். ஹோம் லோனுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பாக என்னோடய எல்லா ஹாப்பினஸ் மூமெண்ட்லேயும் கண்டிப்பாக நான் எல்லாமே உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்குவேன். இனிமேல் வந்து எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நான் இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஏன்க்கா என்னாச்சு, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, என்ன ப்ராப்ளம், ஏதாவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணும்போது தான் பண்ணுறோம், இல்லை உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளமா இப்படியெல்லாம் கேட்குறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இது வந்து வருத்தத்தில் வந்து அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கூட இருக்கிறவங்களே மதிக்காத காலத்தில் நம்மளை பிடிச்சி நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அதுவே ரொம்ப சந்தோஷம். சாரி, நான் வந்து வேற ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சந்தோஷமும் வந்து பார்க்குறேன். வேண்டாம், இந்த மாதிரி என்றைக்குமே வந்து நான் பேச மாட்டேன். ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.